முடியுமா? இப்படி பண்ண செத்து போட்டாரு. இதுல நேரம் ஒண்ணு கத்துக்கிறடா. இப்படி இப்படி இதுக்கா இப்படி இது இப்படி வச்சு இத கொஞ்சம் இப்படி ஆட்டு சூப்பர் அஜாதா. இது பாம்பு மாதிரி ஆட்டாத, இப்படியே தான் வச்சுக்கணும். கொக்கி மாரி போய் சூப்பர். அந்த குழுக்குத்தான் அது அப்படியே கடவுள் கொடுத்த கிஃப்ட். என்னது கிஃப்ட்? என்னது பச்சா தராங்க கிஃப்ட். சிரிக்கிற எகத்தலமா நான் உன்னை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க. வட்டாரு கிட்ட வட்டாரு கிட்ட வட்டாரு. ஆமா இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற? ஆமா ஏன் அவன் வரல? அவன் வந்துங்கிறான், குதிரைல வந்துங்கிறான். நான் நந்த ஓடிட்டேன். குதிரைல வரமா, நான் நந்த ஓடிட்டேன். என்ன நான் பைத்தியக்காரியா? என்னடா ஐயே யோப்பா, அவன் குதிரைல வரணும், ஆளை கடையில் நடந்து வரணும். நீ வண்டிய அது சொல்லி குதிரை வேகமா வரணும். அந்த குதிரைக்கு ஏசி நோய் மெதியான அந்த அவரு கௌரவத்துக்கு உட்காந்து வந்துங்கிறாரு. நான் ஓடியான்ட்டேன் நான். சரி சரி வந்து ஐயோ கடவுளே வாயில அது கூட சிரிப்பாங்களா? ஐயாப்பா கடவுளே அப்பா நிலைக்கு நான் ஆளாக்கணும். அப்பாவா உங்க அம்மாவை நான் வச்சுக்கிறேன். உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரனா இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்டா? உங்க அம்மாவுக்கு அப்பான்றா ஒயர் கூட வச்சு உங்க அம்மாவை வச்சுக்க மாட்டேன். விடுங்க இப்ப விடுனா விடுறா அண்ணாவா? சரி விடுறா. உங்க அம்மாவுக்கு புள்ளியானா? கடவுளே இந்த ஒரு நல்ல நிலைமையில நான் ஆளாக்கிட்டேன். யாரு இடுவேன்றா? பெருமாள் கிட்ட. அவரே கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படிதான் பண்ணணும். எப்படிதான் பண்ண? என்ன அவருன்னா எங்கன்னா போய் திருட்டாரே எதனா பண்ணாரா? என்னத்துக்கு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க? அது அருள் கொடுப்பதற்காக, வீதி விழா வர்றதுக்காக அப்படி அப்படி கட்டி போட்டு விசுமானம். என்ன நினைச்சுக்கிறேன் நீங்க? கூடுவேன் எங்க அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்றாங்க. ஆமா 11 மாசம். நீ ஒரு வித்தியாசமா போறியா? உண்மையில 11 மாசம் சுமந்து. நீயே கேளுனா எப்படி 11 மாசம் கேளு. ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சுக்கிறாங்க. அம்மாவை தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனை தள்ளி வை. எங்க தெரியல எத்தின ஆயா அவன் தள்ளி வச்சான். சிங்க பரம்பரை பாத்தியா? அது என்ன சிங்கம் பரம்பரை? அப்படி கிடையாது. சிங்கத்துக்கு அது ஆகாது. நீ பாரு நான் பாத்துறேன். தம்பி நீ தம்முன்னு போ, நான் பாத்துறேன். ஒரு எகத்தாலமா என்னடி தெருவுல வெளியே வந்தாவே பழகுது. ஆமா நீ வர சொல்லிதான் பழகுது. சொல்லி வச்சு வளர்க்குறாங்களா நான் தெரியல. என்ன மரியாதை கெடுத்துக்குவேன் என்கிட்ட. இதுல வேற எங்கன்னா வச்சுக்கோ. அவன் ஜட்டி போடணும் பேசி நடக்கிறான். அவன் ஜட்டி போடுக்கிறவனே பையன் நடக்கிறான். ஜட்டி போடுற போய் என்ன பண்ண போறேன்? ஏண்டா பொறப்போக்கு என்ன கல்லு கல்லுடா? என்ன கல்லு? ஆமா உன்ன மாதிரியே அது கூட போ சாமி போ. போப்பா நான் வர அப்புறமா வரேன். போ மாமா வராது. போ மாமா கூட்டிட்டு போ. மாமா அம்மா கூட்டுமே கூட அப்படிக்கா இந்த வரேன்னு சொல்லு. ஏமா சரியா? ஏன் சந்தோஷமாகற? ஆமா அவர் வந்த உடனே சாருமதி எல்லாம் வேலை நீ தாண்டி பார்த்த இந்த பொறுப்பு அப்படின்னு நீ சொல்லிங்கிற. ஆனா அண்ணால் சொல்லிங்கிறான். அவ கிடக்குறா தேவடியா
அவன் என்ன வேலை செஞ்சா எனக்காக 5 ஊத்து தெட்டி அனுப்புறாங்க பிச்சை எடுக்கிட்டுன்றாரு. யாரு நான்? சரி அவ போல இங்கே தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அப்ப நான் காலால் இட்டுனா கையில வேலை செய்ய சொல்றான் அவளை. நல்ல குடும்பத்தை கலைக்கிறியே. ஓ கேட்டு சொன்னா சொன்னா சத்தியமா என் காதல கேட்டேன். அவரு போய் சத்தியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவனை அப்படி பேசுறான். பாசமா இப்ப என்ன பண்ண போற? அவன் வேண்டாம், அவனை போய் சொல்லு. ஓ அவன் சொந்த நாடு, அவன் வருவான். ஏன் என்ன சொந்தம்? அவன் மாமாது. நான் முந்தானி அவன் ஒக்கால குத்துக்குறான். நான் இந்த கஷ்டம். நீ 2வது முந்தானி போட்ட, அவங்க முதல் முந்தானி போட்டாங்க. இப்ப என்னதான் பிளான் சொல்றா? பிளான் தானே நான் சொல்ற மாதிரி கேளு. உனக்கு நாடு வேணுமா? அவன் வேணாம். அப்ப போட்டல். எனக்கு டிரைவர் இருக்காரு, நான் பாத்துப்பேன். அவர் இருக்காரு, நான் பாத்துப்பேன். போட்டல். ஐயோ இருக்கிறதுக்கு கேவலம் போட்டல். எத்தனை பேர் தான் போட்டல்? போடுமா கேசி வாய்தால விட்டுலாம். வாய்தா மொத்தம் துண்டு வாய்தாலே போயிட்டோம். அப்படி சொல்றேன். அவ்வளவுதான். என்ன ஒரு பிளான் பண்றேன். பிளானா? ஆமா. அவனை கத்தியால குத்துனா தெரிஞ்சிடும், விஷத்தை குத்தா தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தூக்குல போட்டா தெரிஞ்சிடும். அவனை நம்ம தான் இப்ப வந்துச்சுப்பா. நாங்க மௌன்ட்டா இல்லடா மரத்தை தூக்க போறான் பாரு. மோ என்ன போயிடுச்சு? இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாசாங்கன்னா அந்த போங்க வரும். ஆனா ஒண்ணுமா உனக்கு வந்துச்சுன்னா நான் பிடிப்பேன் தெரியுமா? ஐயோ எனக்கு சாமியே வராது. உரம்போக்கு எதுக்கு இதே பொழப்பாவே இருப்பியா? சில பேர் அப்படிதான் முடிகிறோம். வந்து சொல்லும்போது அவங்க சேர்த்து குத்துக்கிறோம். தெய்வம் அதெல்லாம் நினைச்சுங்க யாரும் தயவு செய்து இந்த மாதிரி பிடிக்க கூடாது. ஆமா சரி பரவாயில்ல இருக்கா. நான் எதுல விட்டேன்? அதெல்லாம் இப்ப மியூசிக்கும் அதுக்கும் என்னடா காரணம்? ஓ அது பாம்பு மியூசிக். ஒரு பாம்பை புடிச்சுனா அந்த முடியில வச்சா ஒரே கொத்து அவன் காலி. பாம்பை புடிச்சுனா அந்த முடியில எப்படி வைப்பேன்? ஐயா அந்த முடியில இல்ல, மணி முடிடா. ஓ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, மணி முடி. ஃபங்க்ஷன் நடக்குது அதெல்லாம். ஐயோ கடவுளே அம்மா காலி அரக்கா ஏ கரெக்டாக்கிங்க. இருங்க சாரி அண்ணா. அவனே இப்பதான் பெட்ஷீட் எடுத்து வெளிய வர. ஐயோ கடவுளே பாம்பு வேணுமே. பாம்பு தானே? பாம்பு பிடிக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம பிடிச்சுனா போ பிடிக்கிறேன். நல்ல கருநாகமா பிடிச்சி. ஓ ஓ ஓ சாருமதே ஆசைப்படலாம், பேராசைப்பட்டு விட்டாயே நதி சிரிக்க என் ஆணவமடி உடக்கி என்னை தொட்டா வாய்ந்ததா சரித்திரமில்லை. ஆனால் என்னையே கொலை செய்ய துணிந்து விட்டார். என் ஆணவம் உனக்கி பாம்புக்கு பல்லில் விஷா, தேலுக்கு கொடிக்கில் விஷா, முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷா என்பதை அறியாமல் தெரியாமல் என்னிடத்தில் வித்தை காட்டுகிறாயா? உன்னுடைய ஆட்டம் ஆரம்பமா? என்னுடைய ஆட்டம் ஆரம்பமா? வருகிறேனடி. பாம்பே உன்னை வைக்க போற ஒரே கொத்து. வெய்ய வந்து போறான். வெய்ய எங்கடா புடிச்ச? நீ அங்கடா புடிறான் வெய்ய. நான் வலையில புடிச்சேன். இல்ல இது எங்கேயுமே கிடைக்காது. செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல தான் கிடைக்கும். மீனாட்சி ஸ்டோரே ராஜநாகத்தை கொத்த வந்திருக்கிறாயா? உன் குடும்பத்தை விட்டு உயிர் பிரிய போகிறது என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உன்னுடைய வேலை என்னிடத்தில் கட்டுகிறாய். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கருநாகமே ராஜநாகத்தை கொத்த வந்து உன்னுடைய உணவை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அந்த நாசக்காரே வருகிறேனடி, பொறுத்திருந்து பாருங்கள். அவன் நான் கொத்தாது என்ன பண்ற தூங்கிது அப்படி போப்பி. அது எப்படி எப்படி தின்ன தெரியல இருக்கு. இப்ப ஏறு. நீ இந்த பாம்பல ஏற மாட்டே தம்னு. நான் ஏப்புறேன். இப்போ ஏப்புறேன் பாய். நாங்க முடிப்பேன். இப்படி பண்ண செத்து போட்டானே. இதுல வேற ஒண்ணு கத்துக்கிறடா. இப்படி
இத கொஞ்சம் இப்படி ஆட்டு. அஜாதான் சூப்பர் அஜாதான். இது பாம்பு மாதிரி ஆட்டாத, இப்படியே தான் வச்சுக்கணும். கொக்கி மாரி ஒரு முறை இருக்குது. முருகா அவ்வளவு வேகமா போனா 4 கிலோமீட்டர் கனடா பாம்பு போயிடும். புரியுதா? அப்படியா பாடு புடி. அந்த புடி இல்லப்பா, வேகத்தை பாட்டுடைய வேகத்தை குறையும். வேகத்தை குறையும். சரி விடு விடு. நகர் முடிப்பே நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததில்லை. ஆடுவாமி விளையாடுவாமி. இந்த மாதிரி பண்ணா தூக்கம் எல்லாருக்கும் வரும். அப்ப எங்க வருதுப்பா? அப்ப எப்படி ஒரு மாத்திரை தள்ளிக்க. மாத்திரை ஏற்கனவே 5 மாத்திரை தள்ளிக்கிறோம். அந்த மாத்திரை இல்லப்பா, சித்தாங்கிறத மேல் நேரத்தை பார்க்கும். மேல விட்டு விடு. பார்வதி, இந்த திருநாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தால் முப்படைத்தலைவர் காத்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீ கூடுவ அதான் திருநாள் வந்தது அங்கு பேரிந்தது ஓட முடியாமல். ஐயோயோ, இவனாடி ஒண்ணு கட் பண்ணினா அப்புறம் மிச்சத்தெல்லாம் புடிச்சிட்டு போறான். பார்வதி, நாம் போட்ட திட்டம் உனக்கு என்ன போட்டு தட்டுமாமா உரைத்து விட்டானே. ஏண்டா போய் உரைத்தியா? ஆமா, நான் உரைச்சு உனக்காகவே இருக்கிறேங்க நான். உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? எனக்கு தெரியாதா? எப்பேற்பட்டாளவன் கல்லோ நோலம் கணவன் புல்லோ நோலம் புருஷன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதுதானே. ஆமாங்க, யார் கூட இருக்கணும்? ஒரு நிமிஷம் நாட்டியம் அனுப்பியிருந்தால் இருக்க இடமென்று படுக்க வாயின்றி தவித்துக் கொண்டிருந்தாய். அப்போது உனக்கு அனைத்தும் கொடுத்தேன். உண்மை விசுவாசி என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பல திட்டங்களை திட்டி அனைத்து விட்டோம். என்னால சும்மா தானே இருந்தேன். அந்த ஓனப்பிள்ளை பல்லு கட்டி நடந்தேன். பல்லு கட்டலாம் தான் மாத்தாரு, கவுரு கிடைக்கல. ஐயோ, கவுரு கடையில காட்டுறதுக்கு ஓடி போடலாங்க. முக்கியம் பார்வதி, இந்த நாடுக்காக தான் காத்துக் கொண்டிருந்தோம். பொன்னான கருத்தினால் எனக்கு ஒருவர் மீது ஒருவர் தாயே ஓட ஒருவர்
உட்கார மாட்டாங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க லூஸ் மாதிரி பண்றான்டா அவன் சரிங்கடா எல்லாம் மைக் எடுத்து வந்துக்கிறான்டா லூஸ் மாதிரி பண்றான் மைக் பரபரை பறந்தமானா சார் இது என்னது இது வாட் இஸ் திஸ் உடைய பார்வைக்கு மையாக தெரியும் ஆடா போ கோச்சவிடத்தில் கேட்பார் மாமா எனக்கு அது மைக் இல்ல கருப்புன்னு தெரியும் கருப்புன்னு சார்வதி சார்வதி ஓ உன்னுடைய பொன்னால கரெக்ட் நான் மணி ஐயோ போய் ஒரு 2 நிமிஷம் கண்ணால மூஞ்சி பாத்துறவாயே கொஞ்சம் முக்கியமானது ஓ வந்த போச்சுமா வா யார் நானே ஓடி சுட்டே ஐயோ நான் எடுக்க கூடாதுங்க எதற்காக தயக்கம் கலக்கம் நட்டுக்கா வா நான் 3 நாளா குளிக்காமலே இருக்கேன் அசுத்தமாக இருக்கு நீராடி விட்டு வா இதுங்க டேட்டா பர்த் ஐயோ அம்மா தலை ஊத்திக்குது ஆமா நாய் வந்த கூட எழுந்து போக கூடாது என்ன தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேன் சாருமதி உன்னுடைய பொண்ணா கரெக்ட்டா இங்க யாரடா அனைத்துமே மண்மேலாக்கி விட்டாயே சாருமதி நான் என்ன பண்றது சரி உன்னை விட்டு விடுகிறேன் நம்மளுடைய கவலைகளையும் சூழ்நிலையும் அறிந்து புரிந்து தெரிந்து மறைக்க மனமிருந்தால் மறந்திருக்கலாம் இருப்பது ஒரு மனம் என் நண்பனை எப்படி மறைக்க முடியும் வா நண்பா என்ன அங்கிட்டு வர எதுங்க மணிமுடியா என்னால சூட்ட முடியாது ஐயோ என்னால சூட்ட முடியாதுங்க எதற்காக ஏன்னா முந்தா நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் சரி அங்க என்னதான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க நான் தாலி எடுத்து கொடுத்தேன் மாப்பிள்ளை தாலி வாங்கணும்னே செத்தான் என் கை ஆச்சு இதற்காக இவ்வளவு திட்டம் என்ன சொல்றேன் எப்பவுமே நீ அடிச்சுங்க நம்பாது சரி தன் கை தனக்கு உதவி அப்படி என்றால் நீ சுட்டிக்க 2 கைக்குதா அடுத்தவனை நம்பி எந்த ஒரு வேலையும் அந்த பழத்துல இறங்காது மீன் மாட்டாது அப்படி என்றால் மணிபுரி நாட்டை ஆள பிறந்த சிங்கம் முப்படை தளபதி ஆள வந்தார்